ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/5/2025 சாக்கர் முரளி. இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நிச்சய புத்தி அதிகரிக்குமே தவிர காட்சி பார்க்கறதுனால கிடையாது. ஏன்னா காட்சி பார்க்குறது இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது, அதன்படி கிடைக்கிது. ஆனால் அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஸோ ஒரு கடைசியில் எல்லாருக்குமே நிறைய காட்சி கிடைக்கும் இல்லையா? அவங்கவுங்க பக்தி செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரியும் காட்சி கிடைக்கும். ஸோ இதை வைத்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர் நம்ம பைபிள் சேனலில் கமெண்ட் போட்டிருந்தார். நீங்கள் வானத்தை பார்த்து உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு தெரியணும், நான் பார்க்கணும் அப்படின்னு மன்றாடி கேளுங்க, வானத்தில் இயேசு தெரிவார் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவாக இருந்தால் இயேசு தான் தெரிவார் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி காட்சி கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு முருகன் தெரிஞ்சார். அவங்க எதுவும் கேட்கலாம் இல்லை, அவங்க சும்மா ஒரு தர்காவுக்கு போகிறாங்க, பழனிமலை முருகன் தெரிகிறார். அவங்க இப்போ பக்கா பாபா குழந்தை ஆகிட்டாங்க. ஸோ நாடகத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது நடக்குது. சில சமயம் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவும் நடக்கும். கேள்வி: பாபா கிட்ட கண்டிப்பாக மேஜிக் இருக்குது, மாயாஜாலம் இருக்குது. ஆனாலும் பாபா எந்த சக்தியை ஒருபொழுதும் காட்டுவதில்லை. பதில்: மனிதர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, கடவுள் சர்வசக்திவான், அவர் நினைத்தால் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும். பாபா சொல்கிறார், நான் அந்த மாதிரி சக்தியெல்லாம் காட்டுறது கிடையாது. யாராவது தீவிர பக்தி பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு காட்சி காட்டுறேன், அவ்வளோதான். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன்னா பாபா கிட்ட காட்சி காட்டக்கூடிய மேஜிக் இருக்குது. அதனால தான் சில குழந்தைங்களுக்கு பிரம்மா பாபா அல்லது கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே. ஸோ அதனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது பாபாவுடைய வேலை கிடையாது, அதை அவர் பண்ணுறதும் கிடையாது. பாடல்: ஏன்னா எல்லோரும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. எல்லோரும் இங்கேயே உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நரகத்தில் இன்னும் கஷ்டப்படணுன்ட்டு விட்டா மாதிரி ஆகிடாது. பாடல்: அதிகாலையில் என் மனவாசலில் வந்தது யார்? ஓம் சாந்தி. ஸோ இது எல்லா குழந்தைங்களுடைய அனுபவம். இந்த பாடல் நிறைய சத்சங்கங்கள் நடக்குது, குறிப்பாக பாரதத்தில் நிறைய கருத்துக்களும் பாரதத்தில் இருக்குது. உண்மையிலே அதையெல்லாம் சத்சங்கன்னே சொல்ல முடியாது. பாபாவோடு சந்திக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் உண்மையான ஒரே சத்சங்கம். அங்கே நீங்கள் பண்டிதர்கள் அறிஞர்களுடைய முகத்தை தான் பார்ப்பீங்க. அவர்கள் பக்கம்தான் உங்களுடைய புத்தி ஈர்க்கப்படும். ஆனால் இங்கே தனித்துவமான விஷயம், கடவுள் பக்கம் புத்தி ஈர்க்கப்படுது. பேசுகிறது கடவுள்னு உங்களுக்கு தெரியும். எதிர பிரம்மா இருந்தாலும் உங்களுடைய கவனம் யார்கிட்ட போகுது? சிவபாபா கிட்ட போகுது. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு தடவை இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம் நடக்குது. சத்சங்கமே இப்போ தான் நடக்குது. சத்சங்கம்னு நான் சத்தியமானவருடைய தொடர்பு. மற்ற இடங்களில் வேத சாஸ்திரங்களை படித்தவங்க தான் சொற்பொழிவு நடத்துவாங்க. ஸோ இது முற்றிலும் புதுமையான விஷயம். எல்லையற்ற தந்தைக்கு தனக்கென்று சொந்த உடல் கூட கிடையாது. இல்லை, ஒரு சிலர் ரொம்ப ஃபேமஸானவங்க ரொம்ப வயசான பிறகு வீல் சேரில் அழைச்சிட்டு வருவாங்க. சீரடி சத்யசாய்பாபா சத்யசாய்பாபாலாம் அப்படி இருந்தார், புட்டபர்த்தி சாய்பாபா.
ஸோ வீல் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். நடக்க முடியாத ஒரு நிலை, வயதிக நிலை. ஆனால் நமக்கு சொல்கிறவருக்கு உடம்பே இல்லையே. எவ்வளோ பெரிய விஷயம் இது. நான் தான் உங்களுடைய நிராகார சிவத்தந்தைன்னு சொல்கிறார். மற்ற சத்சங்கங்களில் பேசுகிறவருடைய உடம்பு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க வேத சாஸ்திரங்களை படித்து ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஜென்ம ஜென்மமாக பல வேத சாஸ்திரங்களை கேட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறதோ புத்தம் புதியது. புத்தியின் மூலமாக ஆத்மாக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, ஹே என்னுடைய காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, என்னுடைய சாலிகிராம குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிவலிங்கத்தை சுற்றி குட்டி குட்டி லிங்கம் இருக்கும், அதுதான் சாலிகிராமம். அதாவது பாபாவுக்கும் உடம்பில்லை, உடலற்ற நினைவோடு நாம் ஆத்மா உணர்வில் கேட்குறோம். அதோடைய நினைவு சாலிகிராமத்தை வச்சுட்டாங்க. தஞ்சாவூரில் கூட பின்னாடி கோயில் பின்பக்கமாக வரும்போது அந்த மாதிரி நிறைய சாலிகிராமம் இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் பாபா 5000 வருடத்திற்கு முன்பு கூட இதே பிரம்மா உடல் மூலமாகத்தான் நடத்தினார்னு நமக்கு தெரியும். ஸோ உங்களுடைய புத்தி இப்போ எல்லைகளை கடந்து போகுது, ஜென்ம ஜென்மங்களை கடந்து, உடல்களை கடந்து போகுது. மீண்டும் 5000 வருஷம் கழிச்சு அப்பா வந்துட்டார். பாபா அப்படின்ற வார்த்தை எவ்வளோ இனிமையாக இருக்குது. அவர் நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறார். ஸோ இதை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவங்களுடைய அம்மா அப்பா யார் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பிரம்மகுமாரிகளுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியலன்னுவாங்க, புதுசாக வந்து கேட்குறாங்கன்னா. ஏன்னா பிரம்மா குமாரிகள்னு போட்டிருக்கிறாங்க, இப்போ யாரோட குழந்தைங்கன்னு தெரியலையேன்னுவாங்க. ஸோ பாபா வந்து காட்சி கூட காட்டுறாரு, இருந்தாலும் மனிதர்களுக்கு புரியல, குழம்பிடுறாங்க. சில சமயம் பிரம்மாவுடைய காட்சி கிடைக்குது, சில சமயம் கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்குது. என்ன இதெல்லாம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ புரிஞ்சிக்காதனால தான் காட்சி கிடைச்சவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், காட்சி கிடைக்கிறதுனால நிச்சய புத்தி ஏறாது. ஞானத்தை புரிஞ்சிக்கிறதன் மூலமாகவும் பாபாவை நினைத்து நினைத்து அந்த நினைவின் சுகத்தை அனுபவிக்கிறதன் மூலமாகவும் தான் பாபா மீது நிச்சய புத்தி வரும்ன்றார். நிறைய பேருக்கு வீட்டில் அமர்ந்தபடியே பிரம்மாவுடைய காட்சி கிடைச்சிது. ஆனால் உண்மையில் யாருமே பிரம்மாவை பூஜை பண்ணுறதே கிடையாது, கிருஷ்ணரை தான் பூஜை பண்ணுவாங்க. உண்மையிலே யாருக்கும் பிரம்மாவை பற்றியே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா இப்போ வந்திருக்கிறார். இவர் தான் பிரஜைகளின் தந்தை, பிரம்ம பாபா. ஸோ சிவபாபா பிரம்மாவுடல உட்காந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் இப்போ அழுக்காக இருக்குதுன்னு புரிய வைக்கிறார். நம்பர் 1 தூய்மையாக இருந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவே இப்போ 84 பிறவிகளின் இறுதியில் அவ்வளவு அழுக்காயிடுச்சு. பிரம்மாவை பார்த்து சொல்கிறார். ஸோ இங்கே யாருமே தூய்மையாக இல்லை. ஸோ அதனால தான் கும்பமேளாவுக்கு கங்கைக்கெல்லாம் போய் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. பாவம் அழியும், அப்போ பாவம் சேர்ந்துடுச்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க. குளிச்சா தூய்மை ஆயிடுவோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நதிகள் என்ன பதித்த பாவனரா, தூய்மையாக்கக்கூடியதா? அது கடல்லேருந்து வெளிப்படுது.
கடல்லிருந்து மேகத்தினால் கவரப்பட்டு மழை பொழிந்து நதி வருது. உண்மையிலே ஞான கங்கைகள் நீங்கள் தான். இந்த ஞான கங்கைகளாகிய உங்களுடைய ஞானத்தில் மூழ்குவதன் மூலமாக தான் தூய்மையாக முடியும். ஸோ உண்மையிலே மகத்துவம் உங்களுடையது, முக்கியத்துவம் உங்களுடையது. ஸோ இப்போ பாருங்கள், ஞான கங்கைகளாகிய நீங்கள் எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டு இருக்கிறீங்க. லவ் யூ பாபா, சூப்பர் பாபா. ஏன்னா மகாபாரதத்தில் அந்த அவர் பேர் பீஷ்ம பிதாமகர் மரண தருவாயில் அம்பு படுக்கையில் இருக்கும்போது தண்ணி வேணும்னு கேட்கும்போது அர்ஜுனன் அம்பு விடுறான் மண்ணை நோக்கி. அந்த மண்ணிலிருந்து அப்படியே கங்கை வரும், அது ஒரு வாயில் வரும் கங்கை தண்ணி. ஸோ அப்போ ஞான கங்கை மூலமாக விடக்கூடிய அம்புனால் வர அந்த ஞானத்தின் மூலமாக அவருக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிது. அப்போ மண்ணிலிருந்து எல்லா இடத்துலேருந்தும் கங்கை வரும். அதோடைய அர்த்தம் என்ன? அவரு தான், அர்ஜுனன் தான் ஞான கங்கையாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஞான கங்கைகளாக இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டு இருக்கிறோம், எல்லா நாட்டிலையும் வெளிப்பட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் அம்பு எங்கே விழுந்ததோ அங்கேருந்து கங்கை வெளிப்பட்டதாக காட்டுறாங்க. ஸோ உண்மையிலே இது அம்பு விடுறதுக்கான, அதாவது ஸ்தூல அம்பு விடுறதுக்கான விஷயம் கிடையாது. ஞான கங்கைகளாகிய நீங்கள் நிறைய தேசங்களுக்கு போகிறீங்க. சிவபாபா சொல்கிறாரு, நான் இந்த நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். எல்லாருடைய பாகமும் ஏற்கனவே பதிவாகி இருக்குது இந்த நாடகத்தில். அவங்கவுங்க அந்தந்த பாகத்தை நடித்தே தீருவார்கள். எப்படி நம்மளால் மட்டும் இது பண்ண முடியுதுன்னா, நாடகத்தில் உங்களுடைய பாகம் அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும். அதேமாதிரி என்னுடைய பாகமும் பதிவாகி இருக்குது ஏற்கனவே. ஆனால் மனிதர்கள் இது தெரியாமல் அவர் ரொம்ப சக்திசாலிப்பா, அவர் நினச்சா இறந்தவர்களை கூட உயிர்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளே. இல்லை நிறைய பேர் இறந்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க அப்படின்லாம் பைபிளில் கூட நிறைய கதை இருக்கும். ஸோ அதெல்லாம் கட்டுக்கதைகளே. நான் உங்களுக்கு ஞானத்தை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். வேறு என்ன சக்தியை காட்டணும்? நான் வந்தது உங்களை தூய்மையாக்கிறதுக்கு தான். ஸோ காட்சி காட்டுறது கூட ஒரு மேஜிக் தானே. எப்போ மனிதர்கள் தீவிர பக்தி செய்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு நான் காட்சி காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் அவங்களுக்கு காளி ரூபத்தை காட்டுறேன். மனிதர்கள் காளி ரூபத்தின் மேலே எண்ணெயில் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி காளி மாதிரி தோற்றம் கொண்ட யாரும் கிடையாது. 30-40 கையை வச்சுட்டுலாம் யாரும் கிடையாது. ஆனால் நிறைய மனிதர்கள் காளிக்கு தீவிர பக்தி பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த அம்மா தான், ஜெகதம்பா தான் காளி. ஸோ அவங்க காட்டியிருக்கிற மாதிரி ரூபத்திலே இருக்கிறாங்க அம்மா. தீவிர பக்தி கிடைக்கும் பொழுது, பக்தி பண்ணும் பொழுது ஒரு தீவிர காளி பக்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி நினைத்து நல்ல தவம் பண்ணும்போது காளி காட்சி அவருக்கு பல தடவை கிடச்சிருக்குது. ஏன்னா அந்த பக்திக்கான பலனை பாபா கொடுக்கிறார். ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது. நாம் அழுக்காகி இருக்கிறோம், தூய்மையாகணும். காளி காட்சி கிடைக்கிறதுனால யாரும் தூய்மையாகிட மாட்டாங்க. காமச்சிதையில் உட்கார்ந்து நாம் கருகிட்டோம், அசிங்கமாயிட்டோம். இப்போ இந்த ஞானச்சிதையில் உட்கார்ந்து அழகாக மாறிட்டு இருக்கிறோம். இப்போ காளின்றது ஜெகதம்பா தான். அவங்க எப்படி காட்சி கொடுக்க முடியும், காட்சி காட்ட முடியும்? இப்போ அவங்களுடைய பல ஜென்மத்தின் கடைசியில் இருக்கிறாங்க. மகாலட்சுமி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ காளி காட்சி கிடைக்குதுன்னா அம்மா போய் காட்சி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சாவியை சிவபாபா கிட்ட இருக்குது.
ஸோ மம்மாவை பார்க்கும்போது கூட துர்கையாக சிலருக்கு காட்சி கிடைச்சிது. இதெல்லாமே பாபா பண்ணுற மேஜிக், அவ்வளவுதான். மற்றபடி இங்கே ஒன்றும் தேவதைகள் கிடையாது. அப்போ எப்படி தேவதைகள் காட்சி கொடுக்க முடியும்? தேவதையாக இருந்தவர்களும் மறுஜன்மம் எடுத்து கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்க. இவங்க எப்படி தேவதைகளுடைய காட்சி கொடுக்க முடியும்? ஸோ அந்த சாவி பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், காட்சி காட்டும் சாவியை என் கையில் வச்சிருக்கிறேன். ஸோ தற்காலிகமாக அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் காட்சி காட்டுறேன். ஆனால் காட்சி கிடச்சிருச்சுன்றதுனாலலாம் யாரும் என்னை சந்திக்க முடியாது. ஸோ பாபா காளியோடைய உதாரணம் மட்டும் கொடுக்குறாரு. ஆனால் இன்னும் நிறைய உதாரணம் கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் பக்தருக்கு ஆஞ்சநேயர் தெரியும், பிள்ளையார் பக்தருக்கு பிள்ளையார் தெரியும். அவ்வளோ ஏன் சீக்கிய தர்மத்தை சார்ந்தவர்கள் குருநானக் மீது தீவிர பக்தி செய்யும் பொழுது குருநானக்குடைய காட்சி கூட அவங்களுக்கு கிடைக்கும். வள்ளலார் காட்சி கிடச்சிருக்குது, ராகவேந்திரர் காட்சி கிடச்சிருக்கு. ஆனால் கொடுக்குறதெல்லாம் பாபா. அவங்க மறுஜன்மம் எடுத்து அது எல்லாமே ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த காட்சியெல்லாம் கிடைச்சதுனால அவங்க வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றமாச்சா? இன்னும் ஏணிப்படியில் கீழே இறங்கிட்டே தான் வராங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறாரு, ஸோ ஒருத்தர் குருநானக்கை பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு குருநானக்குடைய காட்சி காட்டுறது நான் தான். குருநானக் எப்படி காட்சி காட்ட முடியும்? அவர் மறுஜன்மம் எடுத்து சாதாரணமாக இருப்பார். அவர்கிட்ட ஒன்றும் சாவி காட்சி கொடுக்கக்கூடிய சாவி கிடையாது குருநானக் கிட்ட அல்லது யார்கிட்டையுமே. இந்த பிரம்ம பாபா கூட சொல்கிறாரு, இந்த சிவபாபா எனக்கு கூட ஆரம்பத்தில் சொர்க்கத்தின் ஸ்தாபனை காரியத்தையும் இந்த நரகத்தின் பழைய உலகத்தின் விநாசத்தையும் காட்சியாக காட்டினார். ஆனால் காட்சி பார்க்கறதுனால எந்த நன்மையும் கிடையாது. பார்த்த உடனே பிரம்ம பாபா தூய்மை ஆயிட்டாரா? ஞானத்தை எடுத்து எடுத்து யோகத்தில் மூழ்கி மூழ்கி தான் தூய்மையாகிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு காட்சி கிடச்சிது ஆரம்பத்தில். ஆனால் அவங்களாம் இப்போ இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? காட்சி பார்க்கறதுனால நிச்சய புத்தி வராது. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, எனக்கு காட்சி கிடச்சிதுன்னா எனக்கு நம்பிக்கை வந்துடும், காட்சி மட்டும் காட்டுங்க, எல்லாத்தையும் விட்டுடுறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி காட்சி மூலமாகலும் யாருக்கும் நம்பிக்கை வராது. இந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாக மட்டும்தான் நம்பிக்கை வரும், நம்பிக்கை வளரும். 5000 வருடத்திற்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு காட்சியை காட்டுறது நான் தான் அப்படின்னு முந்தைய கல்பத்திலையும் சொன்னேன். மீராவுக்கு கூட பக்தியில் காட்சி கிடச்சிது. ஸோ காட்சி கிடச்சிட்டதுனால மீராவுடைய ஆத்மா ஒன்றும் சொர்க்கத்துக்கே போயிடல. ஸோ எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு காட்சி கிடச்சிடுது. அதன் மூலமாக யாரும் என்னை அடைய முடியாது. ஸோ அதனால் மீராவுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கும் போல, முக்தி சிவபாபா இருக்கிற இடத்துக்கும் போல. ஸோ அதனால் காட்சி பார்க்கறதுனால யாருமே என்னை அடைய முடியாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எதன் மீதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸோ பிராமண ஆசிரியர்களை கேளுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி நதிகள் கூட வரிசைக்கிரமமாக தானே இருக்குது. பிரம்மபுத்திரா எவ்வளோ பெரிய நதி, கடல் மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் ஓடுற நதி எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய வித்தியாசம். இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை டேம் திறந்து விட்டால் தான் நதியே ஓடும் இல்லையா? அதுவும் கொஞ்ச நாளைக்கு 1 மாதம் 2 மாதம் ஓடும், அவ்வளோதான். அதான் சொல்கிறார், அந்த ஸ்தூல நதியிலே வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி பாபா குழந்தைகளுக்கும் வரிசைக்கிரமம் இருக்குது, பிராமண ஆசிரியர்களுக்கும் வரிசைக்கிரமம் இருக்குது.
ஸோ சில பிராமண ஆசிரியர்கள் தேங்கி கிடக்கிற தண்ணி குட்டை மாதிரி இருக்கிறாங்க. பாபா ஸ்தூலமாகவே சொல்கிறார். சில தண்ணி தேங்கி ஓடை அல்லது குளம் மாதிரி இருக்குது. மனிதர்கள் அங்கே கூட எவ்வளவு நிச்சய புத்தியோட தீவிர பக்தியோடு போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பக்தியின் குருட்டு நம்பிக்கை. இருந்தாலும் யாரையும் பக்தி செய்யாதீங்கன்னு தடுக்காதீங்க, செய்ய வேண்டாம்னு ஒருபொழுதும் சொல்லாதீங்க யார்கிட்டையும். அவங்க இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா தானாகவே பக்தி செய்கிறத விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எப்படி போவாங்க, எப்போ பாபா விட்டு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ போய் அதையாவது பிடிச்சிக்கிட்டுமே, இல்லாட்டினா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆயிடுவாங்க இல்லையா. பாபா நாராயணனுடைய பக்தராக இருந்தார். ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய காலை அமுத்தி விடுற அந்த படத்தை எப்போ பிரம்மா பாபா பார்த்தாரோ, இது என்ன வேலைக்காரி மாதிரி காலை அமுக்கிறாங்க, அது பாபாவுக்கு பிடிக்கல. தங்க யுகத்துலேயும் உண்மையில் அப்படியெல்லாம் லக்ஷ்மி நாராயணன் காலை அமுத்தி விட மாட்டாங்க. அங்கே யாருக்கும் காலெல்லாம் வலிக்காது. ஸோ அதனால் பிரம்மா பாபா என்ன சொன்னார், ஒரு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு லக்ஷ்மி இந்த மாதிரி காலமுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெறும் விஷ்ணு படத்தை மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஸோ ஏன்னா பக்தர், தீவிர பக்தராக இருந்தார், நாராயணன் பக்தராக இருந்தார் பிரம்ம பாபா. ஸோ அப்போல்லாம் அவருக்கு இந்த ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது இல்லையா. அப்போ எல்லோருமே பக்தர்கள் தான். இப்போ நாம் பாபா குழந்தைகளாக, உலகத்தின் எஜமானர்களாக, சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகியிருக்கிறோம். ஸோ குழந்தைகளை நான் பிரம்மாண்டத்துக்கும் அதிபதியாக மாற்றுகிறேன். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறேன். இந்த மாதிரி அப்பாவை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இந்த 5000 வருடத்திலும் இந்த மாதிரி அப்பாவை பார்த்துருக்குறீங்களா? ஸோ ராஜ்ய பாக்கியத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ பாபா ஏன் இந்த மாதிரி அப்பாவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாருன்னா, லௌகீக அப்பா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேலே அவரால் எடுத்துகிட்டே போக முடியாதுன்ற நிலையில் இருக்கிறத தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம அப்பா புத்தம் புதிய ராஜ்யம் அவர் அனுபவிக்கிறதே கிடையாது, அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அது இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அதிபதியாக உங்களை தான் ஆக்குறார், பிரம்மாண்டத்துக்கு. இந்த மாதிரி அப்பாவை பார்த்துருக்குறீங்களா? அப்படிப்பட்ட அப்பாவை எவ்வளவு நினைக்கணும் யோசிச்சு பாருங்க. எந்த விதமான லாபமும் இதில் பாபாவுக்கு கிடையாது. சொர்க்கத்தில் ஆட்சி செய்யும் பொழுது இப்படிப்பட்டவர்கிட்ட நான் அடைஞ்சன்ற உணர்வு கூட இருக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதான் சொல்கிறார், இந்த மாதிரி அப்பாவை நீங்கள் எவ்வளோ நினைக்கணும். ஆக்சுவலாக நினைக்கிறதுனால நம்மளுடைய பாவம் அழியுது, ஆனால் நினைக்க மாட்டீங்களே, அதுக்கு காரணம் கொடுக்குறார். எப்படிப்பட்ட அப்பா உனக்கு கிடைச்சிருக்கிறேன் அப்படின்னாவது நினை. ஆனால் ஸ்தூல கண்கள் மூலமாக அவரை பார்க்க முடியாது. புத்தியினால் அவரோட யோகம் வைக்க முடியும் இல்லையா, புத்தியினால் அவரை பார்க்க முடியும். ஸோ ஞானமும் ரொம்ப ஈஸி, நினைவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். விதையை தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த விதையிலிருந்து வந்த மரம், அதாவது படைப்பை தெரிஞ்சுக்கிறோம். விதை படைப்பவர். நாம் அந்த நிராகார மரம் பரந்தாமத்தில் இருக்குது, சாக்கார மரம் பூமியில் இருக்குது, மனித சிருஷ்டி மரம். அந்த நிராகார மரத்தில் இருந்து சாக்கார மரத்தில் வந்துடுறோம் கீழே. ஸோ பாபா சாட்சாத்காரம் காட்டுற ரகசியத்தை புரிய வச்சிருக்கிறாரு. அதேமாரி இந்த மனித சிருஷ்டி மரம் பற்றிய ரகசியத்தையும் புரிய வச்சிருக்கிறார். கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றிய ரகசியத்தையும் நல்லாவே புரிய வச்சிருக்கிறார்.
நமக்கு ஞானத்தை 3 பேர் சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா, டீச்சர், சத்குரு. 3 பேர்கிட்ட நம்ம பாடம் கற்றுக்கிறோம். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், என்ன மாதிரி கர்மாவை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை நல்ல கர்மா கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல கர்மத்துக்கு தான் நல்ல விளைவு இருக்கும். அப்போ 21 ஜென்மத்துக்கு ஒரு வினாடி விடாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பலனை அடைவதற்கு தேவையான கர்மத்தை கற்றுக் கொடுக்குறேன். இப்போ என்ன கர்மம் செய்தால் 21 பிறவிக்கு உங்களால் சேர்த்து வைக்க முடியும் ஆனந்தமான வாழ்விற்கு, அந்த மாதிரி கர்மாவை கற்றுக் கொடுக்குறேன். 3 ரூபத்தில் கற்றுக் கொடுக்குறேன். ஆசிரியர் பாடத்தை சொல்லிக் கொடுப்பார், குரு தூய்மையை சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கு தூய்மையும் சொல்லிக் கொடுக்குறாரு, கதைகளையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஞானத்தை தாரணையே பண்ண மாட்டீங்க. இது பாபா சொல்கிறது சாதாரண உலகியல் ஆசிரியர் மற்றும் குருக்களை சொல்கிறார். இந்த ஞானம் அவங்க கொடுக்க முடியாது இல்லையா? ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய கடைசி எண்ணம் தான் உங்கள் தலைவிதியை நிர்ணயிக்க போகுது. அதனால தான் மனதை கட்டுப்படுத்துங்க. எண்ணங்கள் எங்கேருந்து வரும்? சமஸ்காரத்திலிருந்து வரும். அந்த சமஸ்காரத்தை மாற்றிடுங்க. உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் எண்ணங்களாக வரப்போகுது. அங்கே உள்ளே இருக்கிறதே மாற்றிடுங்கன்றார். ஏன்னா கடைசி ஒரு எண்ணம் உங்கள் தலைவிதியை மாற்றிடும். இல்லை டக்குன்னு ஒரு கோபம் வர மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் தலைவிதியை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் கடைசி நேரத்தில் ராமா ராமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அந்த நேரம் தான் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். பாபா குழந்தைங்களுக்கு அவங்களாவது சும்மா தான் இருக்க போகிறாங்க, நமக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வேறு வரும். இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனதை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம பாபாவோடைய நினைவில் இருக்கணும். அவங்க ராமராமன் சொன்னால் கடவுள்கிட்ட புத்தி போகும், அப்போ கடவுள்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சாக்கார மனிதர்களோடு உங்களுடைய புத்தி யோகம் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா பாபா எல்லாமே இஷாரா தான் கொடுக்குறார், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த நம்ம ஜென்ரல் வீடியோ கூட போட்டிருக்கிறோம். 71வது சங்கராச்சாரியார் காஞ்சி காமகோடி பீடத்துடைய 71வது மடாதிபதியாக ஒரு 24 வயது இளைஞரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ அவர் சன்னியாசம் வாங்குறார். அப்போ அதை வர்ணனை பண்ணுறவங்க அவ்வளோதான், இது சாதாரண விஷயம் கிடையாது, இனிமேல்ட்டு இவருக்கும் இவங்க அப்பா அம்மா சகோதரி இவங்களுக்கெல்லாம் எந்த தொடர்பும் இருக்காது, பார்க்கவே மாட்டாங்க அங்கே இதெல்லாம் சொல்கிறாங்க. அது நியமமும் இருக்குது, அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க போல இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எல்லையற்ற சன்னியாசின்றாரே இல்லையா? ஆனால் அந்த குடும்பத்திலே இருக்கிறோம். அப்போ அதனால தான் நம்ம உயர்ந்தவர்கள். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த சன்னியாசி மாதிரியே வாழணும், அதான் முக்கியமான விஷயம். ஆனால் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு வாழறோம். அங்கே ஸ்தூலமாக நடக்கிறத நம்ம சூக்ஷ்மமாக பண்ணி காட்டணும். பண்ணிட்டீங்கன்ற நம்பிக்கையில் பாபா சொல்றார், சாகார உறவுகள்லேருந்து உங்கள் புத்தி துண்டிக்கப்பட்டுடுச்சின்றார். துண்டிங்கன்னு சொல்லலை, ஆல்ரெடி நீங்கள் எதுவும் விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தை பாருங்கள். அவர் பழைய உலகத்தை எட்டி உதைச்சிட்டு புது உலகத்துக்கு போகிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கர்மங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தை பாருங்கள்.
பழைய உலகத்தை எட்டி உதைக்கிறாரு, புது உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார். நீங்கள் கூட அதே தானே பண்ணுறீங்க. பழைய உலகத்தை எட்டி உதைக்கிறீங்க, புது உலகத்துக்கு போயிட்டுருக்குறீங்க. அப்படி தானே? அது பழைய உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? எட்டி உதச்சிட்டிங்கல்ல. அதான் சொல்கிறார், உங்களுக்கு உறவுகள் இல்லை தானே, பழைய உறவுகள் இல்லை தானே. ஸோ அதனால் உங்களுடைய கால் நரகத்தை நோக்கி இருக்குது, ஆனால் உங்களுடைய முகம் சொர்க்கத்தை நோக்கி இருக்குது இல்லையா? புத்தி சொர்க்கத்தை நோக்கி இருக்குது. இதோடைய நினைவு தான். ஏன்னா நரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செத்துட்டோம். இந்த பணம் பூமியில் இருந்தாலும், அதாவது உடல்ன்ற பணம் பூமியில் இருந்தாலும், புத்தி எங்கே இருக்குது? சொர்க்கத்தில் வாழ்வதாகவே நினச்சிட்டு இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக இந்து மதத்தில் பிணம், அதாவது இறந்தவர்கள், அவர்களை சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது வீட்டை விட்டு வெளில வரும்போது வீட்டை நோக்கி தான் தலை இருக்கும். ஆனால் சுடுகாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது டைரெக்ஷன் மாற்றிடுவாங்க. வீட்டை நோக்கி இருக்காது. தலை சுடுகாட்டை நோக்கி இருக்கும். அப்படி மாற்றிடுவாங்க. ஸோ அது ஏதோ ஒரு ஹரிச்சந்திர காட்டோ அர்ஜுன் காட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்படி மாற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணருடைய படம் கூட உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுற முயற்சி உடைய நினைவு. இங்கே உங்களுக்கு உறவு அப்படின்னா மம்மா பாபா நீங்கள், அவ்வளோதான். இதுதான் நம்ம குடும்பம். அது கிடையாது. நீங்கள் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர்களுடைய சிம்மாசனத்தை நீங்கள் அடைய முடியும். சூப்பரில். இப்போ அந்த சங்கர மடத்தில் கூட பார்த்திங்கன்னா அது மாதிரி டெஸ்ட்டெல்லாம் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு டெஸ்ட்டு வச்சு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், முன்னாடி இருந்தவங்க மாதிரி இவங்களும் அதே பாதையில் தான் வராங்க. அதே தான் பாபா சொல்கிறார். இங்கே மம்மா பாபா லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் டெஸ்ட் பேப்பரை கடந்து போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா அவர்களுடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு குழந்தைகளாக, வாரிசுகளாக பிறப்பீங்க. ராஜாவுடைய குழந்தைகளைத்தான் இளவரசன் இளவரசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம் எதிர்கால இளவரசன் இளவரசிகளாக ஆக போகிறோன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுக்குற வேறு ஏதாவது அப்பாவோ டீச்சரோ குருவோ உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ உயர்ந்த கர்மத்தை எந்த அப்பாவாவது, எந்த ஆசிரியராவது, எந்த குருவாவது கற்றுக் கொடுக்குறாரா? உலக ராஜ்யத்தை அடையிற மாதிரி வழி என்ன வழி? கலியுகத்தின் குணமே வெளிப்படக்கூடாது. கலியுகத்தின் உறவே ஞாபகம் இருக்கக்கூடாது. கலியுகத்தின் உறவு ஞாபகம் இருந்தாலே கலியுக குணம் வந்துடும். போனால் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கலியுகத்தில் நீங்கள் எந்த மதமோ அந்த மதம் நான் நினைக்கும்போது இன்னொரு மதத்துக்காரங்க உங்களை அல்லது உங்கள் மதத்துக்கு பெரிய டார்ச்சர்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த வெறுப்பு எங்கத்து குணம்? கலியுகத்தின் குணம். அந்த மதம் எங்கத்து மதம்? கலியுகத்தின் மதம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், ஹிந்து தர்மம் கிடையாது. நம்ம தர்மம் இல்லை. இப்போ இனிமேல்ட்டு தான் அது உருவாக போகுது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா உங்களை அறியாமல் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுக்கு தான் அதை அழிச்சிக்கிட்டே இருக்க சொல்கிறார். தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை மட்டும் நினைவு பண்ண சொல்கிறார். நம்ம தர்மத்தை இப்போ தான் நம்ம ஸ்தாபனையே பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக சதா காலத்துக்கும் சந்தோஷமாகறீங்க. பாபா கற்றுக் கொடுக்குற உயர்ந்த கர்மத்தின் மூலமாக. இது சிவபாபா கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற வரம். கருணை கிடையாது. ஸோ கருணையும் இந்த ஞானத்தை கொடுக்கறது தான். மற்றபடி எனக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது.
ஞானத்தை கொடுக்குறாருல, அதுதான் கருணை. ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் தனியாக கருணை காட்டெல்லாம் கிடையாது. அப்படி கேட்குறதுனால எதுவும் நடக்காது. ஆசிரியர்கிட்ட கருணை காட்டினா பாஸ் ஆகிடுவீங்களா? நீங்கள் தான் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ சும்மா வரத்துனாலே எல்லாம் நீங்கள் மாறிட மாட்டீங்க, நாராயணனை ஆகிட மாட்டீங்க. அவர் கொடுக்குற வரம் இந்த ஞானம்தான். அதை நீங்கள் தான் உங்களுடையதாக மாற்றிக்கணும். அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் தாரணை பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, ராமா ராமான்னு வாய் வழியாக ஜபிக்கிறது கூட சத்தத்தை உருவாக்குறது. நீங்கள் சத்தத்தை கடந்த நிலைக்கு போகணும். இல்லை யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தம் கேட்டுச்சுன்னா இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து 123 பேரை கடத்திட்டு போனாங்க. நிறைய பேர் கொலையும் பண்ணாங்க, வீட்டை கொளுத்துறாங்க. உள்ளே அவன் துப்பாக்கி, ஏன்னா அங்கே எல்லாருமே சோல்ஜராக இருப்பாங்க. உள்ளே ஏதாவது துப்பாக்கி வச்சுருப்பானுன்ட்டு இவங்க எதையோ பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் கடைசியாக வீட்டை கொளுத்திடுவாங்க. அப்போ ஒருத்தனுக்கு உள்ளே பாம் வச்சு உள்ளே போடுறாங்க. போட்டோடனே அவன் அலறி அடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்தோடனே சுட்டுறாங்க. இதில் ஒரு அமைதியாக ஒரு அப்பா அம்மா கூட இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால் அமைதியாகவே இருக்க முடியாது. அதுக்கு தான் பாபா எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, ராமா ராமான்னு கூட சொல்லாதீங்க, சத்தத்தை கடந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். முற்றிலும் அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் கடைசியில் நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா பாபா கொடுக்கறது செய்கை மட்டுமே. இது எப்படியெல்லாம் உதவி செய்யுன்றதை கடைசியில் பார்ப்போம். இப்போவே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய கதைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. யார் படிக்கவே இல்லையோ அவர்கள முட்டாள்கள்னு சொல்லுவோம். பாபா சொல்கிறாரு, இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாரையும் மறந்துடுங்க, முற்றிலும் முட்டாள்களாக மாறிடுங்கன்ற. இப்போ படிக்காதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? படிக்காத மறக்கணும் கஷ்டப்பட்டு. படிக்காது சரி, படித்ததே மறந்துடுங்க, படிக்காதவங்க ரொம்ப நல்லதுன்றார். ஏன் முட்டாளாக இருக்க சொல்ற? முட்டாள்னா ஒன்றுமே தெரியாது, அப்படி தான் இருக்க சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய்யுங்க. புத்திசாலி இருந்தான்னா அவனுடைய புத்திசாலித்தனத்தை காட்டி கெடுத்துடுவான். ஜென்ரலாகவே நிறைய பேர் ஃபேமஸானவங்களும் தனக்கு அசிஸ்டண்ட்டாக புத்திசாலியை வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவன் தனியாக வேறு ஏதாவது செய்வான். ஸோ இதை ஓஷோ கூட சொல்லியிருப்பார், நான் சொல்கிறத கேட்குறவன் தான் வேணும், எனக்கு புத்திசாலி தேவையில்லைன்ட்டு. இதே மாதிரி உங்கள் நன்மைக்கு தான் பாபா சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டி அனைத்தையும் அழிச்சிட்டிங்க. அதனால் இப்போ முட்டாளாகி நான் சொல்வதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்கன்ற. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் நிராகாரியாக இருக்கிறீங்க இல்லையா? அங்கே உடலே கிடையாது. பிறகு எப்போ இங்கே பூமிக்கு உடலை தாரணை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை ஜீவாத்மாக்கள்னு சொல்ல முடியும். மேலே வெறும் ஆத்மா தான். ஆத்மா சொல்லுது, நான் இந்த உடலை எடுத்து அடுத்த உடலை எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மங்களை போதிக்கிறேன். ஆசிரியர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னா அது சக்தியை வெளிப்படுத்துறது கிடையாது. அவர் ஞானத்தை போதிக்க தான் வந்திருக்கார். அவருக்கு என்ன சக்தி இருக்குன்னு காட்டுறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ எப்போ அவர் காட்சி காட்டுறாரோ அது ஒரு மாயாஜாலம். ஆனால் மிகப்பெரிய மாயாஜாலம் பாபா என்ன தெரியுமா பண்ணுறாரு? மனிதர்களை தேவதை ஆக்கிறது தான் மிகப்பெரிய மாயாஜாலம். பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார்.
உங்களுடைய அனைத்து பழைய பொருட்களையும் வாங்கிக்கிட்டு புதுசை கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி பொருள் வாங்க வருவாங்க இல்லையா? ஆனால் நம்ம கொடுக்குற பொருளை விட அவங்க கொடுக்குற பொருளுடைய வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அதோ நமக்கு தேவையில்லைன்னு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே நாம் கொடுக்குற பொருளுக்கு உண்மையிலே வேல்யூவே கிடையாது. ஆனால் பாபா சொர்க்கத்தையே கொடுக்குறார். ஸோ பிரம்மா பாபா சொல்கிறார், இவர் பழைய இரும்பு பானை, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது இல்லையா? பாபா வந்ததுனால தான் அவருக்கு மதிப்பு. இப்போ காப்பரில் கூட காசு அச்சடிக்கிறது கிடையாது. ஆனால் சொர்க்கத்திலேயோ தங்க காசு இருந்துச்சு. பாருங்கள், தங்கம் எங்கே, இப்போ இருக்கிறது எங்கே? இப்போ காசே அச்சடிக்கிறது இல்லை, எல்லாம் ஜிபே ஆகிடுச்சு இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு முதல் தரமான காரியம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறேன் இல்லையா? அதே சூழ்நிலை வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த காரியம் வேறு, இப்போ அதற்கான ரியாக்ஷன் நீங்கள் பண்ணுறது வேறு. மன்மனாபவ ஆகிடுங்க. அதாவது ஒரு பாபாவுடைய நினைவிலே மூழ்கிடுங்க. நாம் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கேன். இது வழியில் எங்கேயுமே திரும்பி பார்க்காதீங்க இல்லையா? சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்காம போவாங்க, இல்லைன்னா பின்னாடியே வந்துடும்ட்டு. அந்த மாதிரி கலியுகமே சுடுகாடு தான் இல்லை? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் பேய் தான். கொஞ்சம் திரும்பி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துடுவாங்க. இவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாபா கிட்டே போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவு, அடுத்தது இந்த படிப்பு. இதன் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசர்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு நம்ம தேவதா தர்மம். இப்போ மீண்டும் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ பிராமணர்களாகி அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். பிராமணர்கள்னாலே என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் சன்னியாசி தான் இல்லையா? ஸோ அப்படி வந்திருக்கிறோம் நம்ம, எல்லையற்ற சன்னியாசின்றார். இனிமேல்ட்டு தான் நம்ம தர்மம் ஸ்தாபனை ஆகுது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய எந்த மதத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம கடைசியில் மாட்டிக்குவோம். விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பாபா விலகியும் இருக்கணும், அதே நேரத்தில் அன்பாகவும் இருக்கணும்னு சொல்கிறார். ஆனால் விலகிய அன்பு அது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த புது விஷயத்தெல்லாம் கேட்டு மனிதர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டுறாங்க. எப்படி கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்துட்டு தூய்மையாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தாராளமாக ஒன்றா இருக்கலாம் கணவன் மனைவி. அப்படி இல்லைன்னா நீங்கள் தூய்மையாக ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றா இருந்தால் தானே தெரியும். அந்த ஈர்ப்பே வராமல், இப்போ ஒன்றா பிறந்த அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு எப்படி ஈர்ப்பு இருக்காதோ அந்த மாதிரி வரணும். இன்னும் கேட்டிங்கன்னா அண்ணன் தங்கச்சின்னு கூட சொல்ல, அண்ணன் தம்பின்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். ஆத்மா பாய் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இடையில் ஞானவால் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கணவனோ அல்லது மனைவியோ கொஞ்சம் சலனமாகறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ இன்னொருத்தர் எப்பயுமே அந்த ஞானத்தை பற்றியே பேசுகிறது. ஸோ அந்த டைம் ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க, டக்குன்னு அவங்க உஷாராயிடுவாங்க. ஆஹா, அவர் வேகமாக போயிட்டுருக்காரு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு செகண்டில் அலர்ட் ஆகிடுவாங்க. அதுதான் ஞானவால் உங்களுக்கு இடையில் இருக்கணுன்றதுடைய அர்த்தம். ஞானத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும், ஞானத்தின் மூலமாகத்தான் பார்த்துட்டு இருக்கணும். மனைவின்னு பார்க்கவே கூடாது, கணவன்னு பார்க்கவே கூடாது. ஸோ இதுக்கு தான் தைரியம். ஏன்னா இது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அலட்சியமாக இருக்கிற இங்கே பிஸியாக வச்சுக்கிறது தான் தைரியம். ஞானத்தினால புத்தியை பிஸியாக வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, மாயா சாப்பிட்டு போயிடும். கண்டிப்பாக சோதனைகள் வரதான் செய்யும். இதெல்லாம் கேட்ட உடனே மனிதர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எந்த வேத சாஸ்திரத்துலேயும் இது இல்லையே, அதனால தான் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இங்கே
நடைமுறையில் இந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தூய்மையான திருமணம், கந்தர்வ விவாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயமெல்லாம் இப்போத்தைய விஷயம். நீங்கள் இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, தைரியம் உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துங்க இல்லையா. காமத்தில் விழமாட்டேன். ஏன்னா குறிப்பாக அந்த தூய்மையை பற்றி தான் அவ்யக்த இஷாரா இப்போ ஃபுல்லாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஒரே பாயிண்ட்டு, சும்மா டெய்லியும் ஒரு பாயிண்ட்டு, ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி வந்தால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது இந்த அவ்யக்த இஷாரா நமக்கு நிரூபிக்குது இல்லையா. கம்பைன்ட் ஃபார்ம் பற்றி வந்தது, இப்போ தூய்மை பற்றி வருது. சந்நியாசிகளுக்கு இதோடைய நிரூபணத்தை நீங்கள் காட்டியாகணும். ஏன்னா அவங்க தான் உயர்ந்தவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனால் சன்னியாசிகளே காமத்தில் தடுமாறி விழுறதெல்லாம் நிறைய செய்திகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக இருந்து கொண்டே தூய்மையாக இருந்தோம் அப்படிங்கிற நிரூபணத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சர்வ சக்திவான் தந்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறார். பாபா சொல்கிறாரு, ஸோ நம்மை தூய்மையாக்குறதன் மூலமாக தான் உலகத்தையே தூய்மையாக்குறார். அதையும் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தூய்மையான வாழ்க்கை வாழணும். ஸோ இதோட நினைவு தான் நீங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு போவாங்க. காட்டில் சன்னியாசிகள் இருப்பாங்க, மனைவியோடு இருப்பாங்க. யார் அந்த சன்னியாசி? நாம் தான். ஸோ எப்படி சன்னியாசிகளுக்கு நிரூபிக்கிறது? ஸோ பாபா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவார், என் குழந்தைங்க எப்படி தூய்மையாக இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக மனைவியோடு தானே இருக்கிறேன், கணவனோடு தான் இருக்கிறேன் அப்படி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. பாபா அங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறார். ஸோ அதனால தான் அடிக்கடி அவ்யக்த முறையில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், இங்கே இல்லாட்டினாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுவும் ஒரு இஷாரா தான். அங்கே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கையை தூக்க சொல்லுவார், ஆனால் அதை சொல்கிறதன் மூலமாக ரெக்கார்ட் ஆகுதுன்ற மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் தூய்மையாக இருக்கிறதுக்கான யுக்திகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பிராப்தி கிடைக்க போகுது. ஜஸ்ட்டு இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறனால. இல்லை, பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம். நாங்கள் இப்போ தான் ரொம்ப முக்கியம். பெண்ணுக்கு இல்லை, பாபா குழந்தைங்க எல்லாருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிராப்தி கிடைக்கிது. நீங்கள் பாபாவுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரே ஒரு ஜென்மம் தூய்மையாக இருக்கணும். பாபாவுடைய வழியே மெயின் அதுதான் இல்லையா. பாபா நினைவில் இருந்து தூய்மையாக இருக்கணும். நீங்கள் 21 ஜென்மத்திற்கு இந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தான் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீங்க. கண்டிப்பாக அதுக்கு முயற்சி தேவை. நீங்கள் சக்தி சேனைகள், மாயாவை வெற்றி கொண்டு உலகத்தையே வென்றவராகிறீங்க. ஆனால் உங்களில் எல்லோரும் உலகத்தை வென்றவர் ஆக முடியாது, ஆகிறது கிடையாது. எந்த குழந்தைங்க நல்ல முயற்சி பண்ணி மாயை வெல்றாங்களோ அவர்கள் மட்டுமே உயர்ந்த பதவி அடைகிறாங்க. ஸோ என்ன முயற்சி பண்ணுறோம்? பாரதத்தையே தூய்மையாக்குற முயற்சி. இல்லை, நீங்கள் தூய்மையாகி பாரதத்தை தூய்மையாக்குறீங்க. எண்ணம், சொல், செயல் எல்லாத்தின் மூலமாகவும், ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாகவும், தூய்மையான அதிர்வலைகளை பரவச் செய்வதன் மூலமாகவும் பாரதத்தை தூய்மையாகி, பிறகு அந்த தூய்மையான பாரதத்தின் மீது ஆட்சியும் செய்கிறீங்க 2500 வருடத்திற்கு. ஸோ உலக சுயராஜ்யத்தை யாரும் சண்டை போட்டு அடைய முடியாது. இதுதான் அற்புதம். இந்த நேரத்தில் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சண்டை போட்டு அடைய முடியாது. ஸோ கிறிஸ்தவ தர்மம் சண்டை போட்டு அடைஞ்சுது. ஆனாலும் அப்படி அடைய முடிஞ்சுதா? ஃபுல்லாக அமைதியாக அவங்களால ஆட்சி செஞ்சாங்களா? உலகம் ஏற்றுக்குச்சானா? ஏற்றுக்கலை. எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கடைசியில் விட்டுட்டே போயிட்டாங்க. ஆனால் நம்ம அமைதியாக உலக ராஜ்யத்தை அடைகிறோம். இது எவ்வளோ பெரிய அற்புதம்! இந்த நேரத்தில்
மனிதர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு தங்களை தாங்களே அழிச்சிக்கிறாங்க. ஆனால் பாரதத்திற்குத்தான் வெண்ணெய் கிடைக்கிது. ஸோ அதுக்காக தான் உலக யுத்தம் வர்றது எல்லாமே தனித்தானே அழிச்சிக்கிறதுக்கு. நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். நம்ம ராஜ்யம் சொர்க்கம். தனியாக ஆத்மா போகுது. நம்மளுடைய குடும்பம் அங்கங்கே சிதறி கிடக்குது. லௌகீக குடும்பம் நம்ம குடும்பம் கிடையாது. ஜஸ்ட் அவங்கள பார்த்துக்குறோம் கூட இருக்கிற வரைக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொர்க்கத்தில் நம்ம எந்த குடும்பத்தில் பிறப்போமோ அவங்கள நம்ம இப்போ பார்த்து கூட இருக்க மாட்டோம், எங்கேயோ இருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய உண்மையான குடும்பமும் கூட. அதை புரிஞ்சுக்கணும். இல்லை இங்கேருந்து லண்டனில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, கல்ஃப் கண்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, ஆஃப்ரிக்காவில் வேலை செய்கிறாங்க, அந்த நாட்டில் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் துடிப்பீங்களா? கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வேலை செய்ய போயிருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இங்கே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து சத்தியுகத்துக்கு போகணும். அது கவனம் இருக்கணும். அது கவனம் இருந்தால் தான் இங்கே போடுற சண்டையில் நீங்கள் சிக்க மாட்டீங்க, விலகி இருப்பீங்க. ஸோ உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் பாரதத்திற்குத்தான் கிடைக்கிது. மற்றவர்களெல்லாம் சண்டை போட்டு தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்க. ஸோ அப்படி பாரதத்தை சொர்க்கமாக்கின தாய்மார்களுக்குத்தான் வந்தனம். தாய்மண்ணே வணக்கம், வந்தே மாதரம் சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த தாய்மார்களுக்குத்தான் வணக்கம். ஏன்னா உங்களில் பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்கள் தானே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக குருமார்கள் பின்னாடி போய் வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு வந்தீங்க. இப்போ தான் நான் கடவுளே வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ அதனால் இத்தனை ஜென்மங்களாக நீங்கள் படித்தது சரியா அல்லது நான் சொல்வது சரியான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ நம்மளும் இப்போ பைபிள் குரான் சேனலில் அதான் சொல்லுவோம். இப்படி கடவுள் சொல்கிறாரு, எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தங்க யுகத்தைத்தான் சரியான உலகம்னு சொல்ல முடியும். ஆனால் மாயை இப்போ தவறான உலகமாக மாற்றிடுச்சு. பாரதவாசிகள் தர்மமற்றவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ தர்மத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சக்தியே இல்லை. ஸோ தர்மம் இல்லாதவர்களாக, தவறானவர்களாக, சட்டத்துக்கு புறம்பானவர்களாக, அனைத்தையும் இழந்தவர்களாக பாரதவாசிகள் ஆகிட்டாங்க, தர்மத்திலிருந்து வெளியில் வந்ததுனால. பாபாவோ எல்லையற்ற தந்தை. ஸோ அதனால தான் இந்த எல்லையற்ற விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், நான் உங்களை மீண்டும் தர்மத்தை சார்ந்தவர்களாக, மிக சக்திசாலிகளாக மாற்றுறேன். ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்குறது சக்திசாலியானவருடைய வேலை. ஸோ பலகீனமாக இருக்கிற நம்மை சக்திசாலியாக்கி சொர்க்கத்தை நம்ம மூலமாக உருவாக்குறார் பாபா. ஆனால் காரியம் அவருடையது, நாம் வெறும் கருவி தான். ஆனாலும் அவர் மறைமுகமாகத்தான் இருக்கிறார். உண்மையிலே நாம் கூட மறைமுக சேனைகள் தான். இல்லை, நாம் கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறதில்ல. ஆனால் உலக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்றது சதா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளாகி உங்கள் மேலே பாபாவுக்கு அவ்வளவு அன்பு. உங்களுக்கு சரியான வழியையும் கொடுக்கிறார். அவர் கொடுக்குற வழி, அதில் அப்பாவுடைய வழிகாட்டுதலும் இருக்குது, டீச்சருடைய வழிகாட்டுதலும் இருக்குது, குருவுடைய வழிகாட்டுதலும் இருக்குது, தங்க வேலை செய்கிற ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலும் இருக்குது, வண்ணானுடைய வழிகாட்டுதலும் இருக்குது. இல்லையா, ஆத்மான்ற துணி துவைக்கிறதுக்கான வழிகாட்டல், கலப்படமாகி இருக்கிற தங்கத்தை சுத்தமாக்குறதுக்கான வழிகாட்டல், இது எல்லாமே பாபா கொடுக்குற வழியில் அடங்கி இருக்குது. நல்லது. ஸோ நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு ஜென்மம் மட்டும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே
பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள். அதனால் 21 ஜென்மத்திற்கு தூய்மை, சுகம், சாந்தி, அளவற்ற செல்வம், ஆரோக்கியம் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிங்க. இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் தூய்மையாக இருக்கிறதுனால. ஸோ சமயமாக ஒரு அவ்யக்த முறையில் கூட சொல்லியிருப்பார் பாபா, 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை இந்த ஒரே பிறவியில் அடையிறீங்க, 63 ஜென்மத்திற்கான பாவத்தை இந்த ஒரே பிறவியில் அழிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ உயர்ந்த யுகம் இந்த சங்கம யுகம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே, கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டே தூய்மையாக இருப்பதில் கவனம் கொடுங்க. தைரியம் வைங்க. தூய்மையாக இருப்பதில் தைரியம் வைத்து காட்டுங்கள். ஸோ ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உயர்ந்த காரியத்தை மட்டுமே பண்ணணும். தாழ்ந்த காரியத்தை, வீணான காரியத்தை, விகார காரியத்தை ஒருபோதும் நீங்கள் பண்ணக்கூடாது. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உயர்ந்த அடியாக தான் இருக்கணும். சத்தத்தை கடந்த நிலைக்கு செல்லுங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் படித்தது, கேட்டது அத்தனையும் மறந்து முழு முட்டாளாகி பாபா சொல்வதை மட்டும் கேட்டு நடக்கக்கூடிய பாபா குழந்தையாகி அவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வரதானம். ஸோ பாதகமான சூழ்நிலைகளை என்னுடைய குட் லக் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்பெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலை வருதோ, அதாவது பிரச்சனைக்குரிய சூழ்நிலை வருதோ, அப்போல்லாம் ஒரே ஹை ஜம்ப்பு தான், டக்குன்னு மேலே போயிடுங்க, பரந்தாமத்துக்கோ சூக்ஷ்மதனத்துக்கோ. ஏன்னா இந்த எதிர்மறையான சூழ்நிலை குட்லக்குடைய அடையாளம். ஏன்னா எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது தான் டக்குன்னு பாபா நினைவு வரும், கெட்டியாக பிடிச்சிக்குவோம், வேறு வழியே இல்லை, கீழே விழுந்தால் மாட்டிக்குவோம் மாயா கிட்ட அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே, குட்லக்கு தானே. உடனே மேலே எகிரி போயிடுங்க, சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் உங்களுடைய நிச்சய புத்தியின் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. பிரச்சனைகள் எப்போ நீங்கள் அங்கதன் மாதிரி சதாகாலத்திற்கும் வலிமையானவனாக மாறிட்டீங்களோ, பிறகு அந்த டெஸ்ட் பேப்பரு உங்களுக்கு சலாம் போடும், வணங்கும், அதாவது அடிமையாயிடும். ஸோ ஆரம்பத்தில் மாயா பயங்கர ரூபத்தில் வரும் டெஸ்ட் பேப்பர். ஸோ எப்போ நீங்கள் ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி ஆகிட்டீங்களோ, பிறகு அது உங்களுடைய வேலைக்காரர்களாக வரும். அதனால் மகாவீரர்களாகி சவால் விடுங்க மாயா கிட்ட. எப்படி தண்ணி மேலே கோடு போட்டால் நிற்காதோ, அதே மாதிரி மாஸ்டர் கடலாகிய என்னை எந்த எதிர்மறை சூழ்நிலையும் தாக்க முடியாது, எனக்குள்ள கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது, சேலஞ்ச் அப்படின்னு சவால் விடுங்கன்றார் மாயா கிட்ட. ஏன்னா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். ஸோ உங்களுடைய சுயஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலமாக நீங்கள் ஆடாத அசையாத நிலையை அடைவீர்கள். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். ஸோ பிரச்சனை வந்துச்சுனாலே குட் லக், நான் மேலே ஏறி போகிறதுக்கு வழி காட்டுது. கரெக்டாக தான், நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே பிரச்சனை கொடுத்தே சரி பண்ணுவார். பிரச்சனை கொடுத்து தான் ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ண வைப்பார். சரி, ஸ்லோகன். பழைய வருடத்திற்கு குட் பை சொல்கிறதன் கூடவே கசப்புணர்வுக்கும் குட் பை சொல்லுங்கள். ஸோ ஒரு அவ்யக்த முறையிலேருந்து ஒரு லைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ பழைய வருடத்திற்கு மட்டும் இல்லை, பழைய யுகத்திற்கே நம்ம குட் பை சொல்கிறோம். அப்போ பழைய யுகத்தின் கலியுகத்தின் குணம்தான கசப்புத்தன்மை, அதுக்கும் குட் பை சொல்லிடுங்க. அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள்.
ஸோ தூய்மைக்கான செம்ம பவர்ஃபுல்லான அவிக்தேஷர் இது. பாபா வரத்தை கொடுக்கிற வள்ளல், நாம் வரத்தை பெறுபவர்கள். இந்த இருவருக்கான உறவு, வரத்தை கொடுக்கிற பாபா மற்றும் வரத்தை பெறும் நம்முடைய அந்த உறவு எப்போ நிரந்தரமாக நெருக்கமாக இருக்குதோ, அன்பின் ஆதாரத்தில் நிரந்தரமாகவும் இருக்குதோ, நிரந்தரமாக இணைந்த ரூபத்திலே இருக்கிறீங்களோ, அப்போ தூய்மையின் பாதுகாப்பு குடை உங்கள் கூடவே இருக்கும். தானாகவே அந்த தூய்மை ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் பாபாவோடு இணைஞ்சிருக்கிறதுனால. ஏன்னா சர்வசக்திவான் தந்தை எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்கள் கனவுல கூட அழுக்கு இருக்க முடியாது. எப்போ பாபா இல்லாமல் நீங்கள் தனியாகிடுறீங்களோ அப்போ தான் அந்த தூய்மையின் திலகம் அழிஞ்சு போயிடுது, அசுத்தம் வந்துடுது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்து பெண்கள் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் இது தான். ஸோ பொட்டு இருக்கும்போது துணைவன் என் கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். அதோடைய நினைவு தான் பொட்டு வைக்கிறது. ஸோ பொட்டு அழிஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்? அவர் கூட இல்லை, தானாகவே அழுக்கு வந்துடுது, தூய்மை போயிடுது. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.